பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்களை யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க இயேசுவின் நாமத்திலே. அல்லேலூயா. இன்றைக்கி கர்த்தர் நம்மோடு கூட ஒரு அழகான ஒரு வார்த்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இயேசு சொன்னார், என்னை பின்பற்ற கடவன் என்று. அல்லேலூயா. நீ இயேசுவை பின்பற்ற வேண்டுமானால் அவர் சொல்லிட்டார், என்னை பின்பற்றி வா என்று. பின்பற்றி நம்ம போகணும்னா எதெல்லாம் வெறுக்கணும்? ஆமென். அதில் சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில், ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று. ஆமென். இயேசுவை யார் பின்பற்றுகிறார்களோ, இயேசுவை பின்பற்றி வர விரும்புகிறீர்களோ, நீங்கள் முதலாவது தெரிந்து கொள்ள முக்கியமான ஒரு காரியம், தன்னைத்தானே வெறுக்கணும். அல்லேலூயா. உனக்குள்ள இருக்கிற எல்லா கசப்புகள், வெறுப்புகள், அல்லேலூயா, வெறுக்கணும். பாவம் சாகணும், கசப்பு சாகணும். ஆமென். எதை வெறுக்கணும்னு சில காரியங்களை கர்த்தர் சொல்றார் பாருங்க. சங்கீதம் 97:10 தீமையை வெறுத்து விடுங்கள். ரோமர் 12:9 அதில் தான் இருக்கு. சங்கீதத்தில் 119:113 வருஷத்தில் பாருங்க, வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். அல்லேலூயா. தீமை வெறுக்கணும். உனக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நீ நன்மை செய். அதுதான் நீ செய்கிற காரியம். அல்லேலூயா. நீ இயேசுவை பின்பற்ற வரணும்னா நீ தீமை வெறுக்கணும். அல்லேலூயா. ஆமென். வின் சிந்தனைகளை வெறுத்து தள்ளணும். தீத்து 2:12 அவபக்தி இச்சைகளையும் வெறுத்து ஜீவனம் பண்ணு. அவபக்தி இச்சைகளை, பாவங்களை வெறுக்கணும். யூதா 1:23 சொல்றார் பாருங்க, பாவக்கரைகளுடைய வஸ்திரத்தை வெறுத்து தள்ளு. உன் சரீரத்துக்குள்ள எந்த ஒரு பாவ வஸ்திரம் இருக்கக்கூடாது. அப்பதான் நீ இயேசுவை பின்பற்ற முடியும். அதை வெறுத்து தள்ளுன்னு சொல்றாரு. 1 பேதுரு 2:24 பாவம் சாகணும், பாவத்தை வெறுக்கணும். பாவம் சாகணும், பாவத்தை வெறுக்கணும். அல்லேலூயா. அதுதான் நீ இயேசுவை பின்பற்ற முடியும். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்ல, என்னை பின்பற்றி வா. ரெண்டாவது என்ன சொல்றாரு? என்னை பின்பற்றி கடவன். ரெண்டாவது நீ இயேசுவை பின்பற்றணும்னா தரித்திரனுக்கு விற்று நீ கொடு, அப்போ நீ என்னை பின்பற்றி வா என்று சொல்றாரு. மார்க் 10:21-22 ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள்ள இருக்கிற விற்று தரித்திரனுக்கு கொடு, அப்ப நீ என்னை பின்பற்றி வா என்று சொல்றாரு. அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசுவை பின்பற்றி வரணும், அவரோடு நீ ஊழியம் செய்யணும், அவரோடு இருக்கணும்னா சில காரியங்களை நம்ம வெறுத்து தள்ளணும். எதெல்லாம் இயேசு வெறுக்க சொல்றாரோ அதை வெறுத்து தள்ளணும். ஆமென். அப்பதான் நீ இயேசுவை பின்பற்ற முடியும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, அநேக வசனங்கள் இருக்கிறது. அதனால் நான் உங்களுக்கு சுருக்கமாக சொன்னேன். நீங்கள் இயேசுவை பின்பற்றும் பொழுது, அல்லேலூயா, இந்த வீண் சிந்தனை, வீண் பெருமை, இந்த தீமை, இந்த அவபக்தி, பாவம், கசப்பு, இதெல்லாம் வெறுத்து தள்ளணும். அப்போதான் நீங்கள் இயேசுவை பின்பற்ற முடியும். அப்போதான் கர்த்தர் நம்மை ஊழியங்களையும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் இந்த நாளில் இந்த வார்த்தை மூலமாக தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். காட் பிளஸ் யூ.